Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஹாலோகிராம் எப்படி வீட்லயே சிம்பிளா செய்யறதுங்கறத பார்க்க போறோம். ஹாலோகிராம்னா நீங்க மேக்ஸिमम வந்து ஹாலிவுட் மூவிஸ்ல எல்லாத்துலயுமே பார்த்திருப்பீங்க. தமிழ் மூவிஸ்லன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சம் மூவிஸ்ல மட்டும் தான் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் எடுத்துப்பாங்க. எந்திரன் மூவிஸ் எல்லாமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எந்திரன் மூவில அந்த ஹாலோகிராம் வந்து யூஸ் பண்ணி ஒரு சீன் எடுத்துப்பாங்க. அந்த ஹாலோகிராம் எப்படி வீட்ல செய்யறதுங்கறத சிம்பிளா செய்யறதுங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அது எப்படி வர்க் ஆகுதுன்னு நீங்க ஒன்ஸ் போய் பார்த்து வந்துருங்க. அதுக்கு அப்புறம் வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹாலோகிராம்னா என்னென்னு இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்க. அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தருது அந்த ஹாலோகிராம். இதை நம்ம செய்கிறதுக்கு ரொம்ப காஸ்ட் ஆகும், ரொம்ப செலவாகுங்கிறதெல்லாம் இல்லை. வெறும் நம்மக்கிட்ட இருக்க திங்ஸை வச்சு 0 காஸ்ட்டில் இந்த திங்ஸை வந்து நம்ம செய்யலாம். இதை எப்படி செய்கிறதுங்கிறத வந்து இந்த வீடியோவில் கண்டினியூவாக பார்ப்போம். அதுக்கு நீங்கள் வந்து மெயினாக 2 டிப்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்போ தான் வந்து பர்ஃபெக்டான அவுட்புட் உங்களுக்கு வரும். அதில் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்க நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் அழுத்திடுங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. செகண்ட் டிப்ஸ் என்னென்னா, இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸு. இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் நான் என்ன பண்ணுறேன் எப்படி செய்கிறேங்கிறத. அதனால் இது 2ஐயும் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஹாலோகிராம் வந்து உங்களுக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஹாலோகிராம் செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். வாட்டர் கேன் எடுத்துக்கோங்க, மார்க் பண்ணுறதுக்கு ஸ்கெட்ச் எடுத்துக்கோங்க, அப்புறம் நைஃப் எடுத்துக்கோங்க, அப்புறம் மெஷர் பண்ணுறதுக்கு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த வாட்டர் கேனில் இருக்க லேபிளை வந்து ப்ராப்பராக கிழிச்சு எடுத்துருங்க. இந்த கம் இருக்கிற இடத்துல வந்து எடுக்க முடிஞ்சால் பாருங்கள், இல்லைன்னா விட்டுருங்க, அது நமக்கு தேவையில்லை. நைஃப் எடுத்து வாட்டர் கேனை கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கட் பண்ணுறப்ப பார்த்து கட் பண்ணுங்கள், ஏன்னா கைக்கு இது கிழிச்சிக்காதீங்க. சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு. நல்லா ஒரு சைடை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பாட்டம் சைடையும் பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாட்டம் சைடை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஈஸியாக செய்ய முடியும். இல்லைன்னா வந்து சுருண்டுக்கிட்டே இருக்கும், கரெக்டாக செய்கிறதுக்கு முடியாது. நல்லா ஸ்ட்ரைட் பண்ணதுக்கப்புறம் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் எடுத்துகிட்டு இங்கே டிஸ்பிளேயில் தெரிகிற மெஷர்மெண்ட்டை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கரெக்டாக மார்க் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணும்போது எல்லா சைஸும் கரெக்டாக இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் வச்சுக்கோங்க. கீழே வந்து பாட்டம் வந்து 6 சென்டிமீட்டரு, ஸ்ட்ரெயிட்டில் வந்து 3.5 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. மெஷர்மெண்ட்ஸ் மாறாமல் பார்த்துக்குங்க. மெயினாக மெஷர்மெண்ட் மாறாமல் இருந்ததுனா தான் நம்ம லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணும்போது எல்லா பீசஸும் வந்து கரெக்டாக இருக்கும். கரெக்டாக மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்கேல் வச்சே கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து கரெக்டாக எந்த சைடும் வந்து இதாகாமல் ஈஸியாக கட் பண்ணி எடுக்க முடியும். கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்கள், கைக்கு இது கட் பண்ணிக்காதீங்க, ஏன்னா சேஃப்டி தான் முக்கியம்.
மாதிரி 4 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். மெஷர்மெண்ட் வந்து 4மே ஒரே மெஷர்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் வந்து நம்ம கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு ஒரு 2 பீஸ் எடுத்து இந்த ஷேப்பில் வச்சு ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு செலோ டேப் வச்சே ஒட்டிக்கலாம். நம்ம ஒட்டும்போது ஸ்ட்ரைட்டாக வச்சு ஒட்டுங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் இந்த டேப்பில் மடிச்சு விட்ருங்க. அப்படின்னா கட் பண்ணி எடுத்துருங்க. இதே மாதிரி 4 பீஸையும் வச்சு ஒட்டிக்கலாம். இதே மாதிரி 4 பீஸ் வச்சு ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹாஃப் ஃப்ளவர் ஷேப்பில் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி 4 பீஸு இதை வந்து ஒட்டுக்க ஒரு பிரமிட் ஷேப்பில் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பிரமிட் ஷேப் வச்சு ஒட்டும்போது கொஞ்சம் டேப் வந்து கரெக்டாக ஒட்டுங்க. இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து உங்கள் மொபைல் எடுத்துக்கோங்க. அதில் யூடியூப் போய்க்குங்க. யூடியூப்பில் ஹாலோகிராம் வீடியோஸ்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான வீடியோஸ் வரும். அதில் உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருக்கோ அதை ப்ளே பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். பட்டர்ஃப்ளை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பறக்குதுன்னு 3D அனிமேஷனில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி புதுசான இன்வென்ஷன்ஸ் நீங்கள் வீட்டில் தொடர்ந்து செய்யணும்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை கண்டிப்பாக பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பெரிமெண்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.